வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 18 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ராஜராஜா நேரா என்ன சொல்றாருன்னா, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இது மாரி, அவரும் நம்ம வீட்ல ஒருத்தர் மாரி தானே அப்படின்னு. இத கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, "அப்படி சொல்லு சாமுண்டீஸ்வரி. இவரும் நம்ம வீட்டோட மாப்பிள்ளை தானே" அப்படின்னு. ராஜராஜா மாப்பிள்ளைன்னு சொன்னதோட எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, "என்ன சொன்னீங்க? இவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா? வேலைக்காரனை போய் இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? என்ன நினைச்சுக்கிட்டு பேசுறீங்க?" அப்ப ராஜராஜா சொல்றாரு, "இங்க பாருமா, அன்னைக்கு ரேவதிக்கு நலங்கு வச்சது யாரு?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "இவன் தான் நலங்கு வச்சான்." ராஜராஜா கேக்குறாரு, "அது எப்படி? கண்டவனையும் நலங்கு வைக்க வைக்க முடியும்? சாமுண்டீஸ்வரி தானே அவனை தான் தம்பியே ஏத்துக்கிட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்க சொன்னாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு தம்பி அப்படின்னா அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை தானே?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். ரேவதிக்கு இவரு நலங்கு வச்சிருக்காரு. அதனால இவரும் மொரமாமன் தானே? அப்பன்னா இவருக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டாயம் எடுத்து கொடுத்தாகணும்." இது கேட்டதோட மாயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன வர வர இவனை மொர மாமனாவே ஆக்கிட்டாங்களே அப்படின்ட்டு மாயா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப நம்ம சந்திரா நேரா மாயா கிட்ட, "வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாரும் இந்த டிரைவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது." இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, "இங்க பாருங்க, விடுங்க. கண்டிப்பா கல்யாணம் நடக்க போகிறது ரேவதிக்கும் மகேஷுக்கும் தான். இவனுக்கு இந்த மாதிரி பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தா இவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆக முடியுமா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டோட மாப்பிள்ளை மகேஷ் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம்ல." அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமா, கண்டிப்பா இந்த வீட்டோட மாப்பிள்ளை மகேஷா தான் இருக்கணும்" அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம மயில் வாகனத்தை பார்த்து, "மாப்பிள்ளை, அப்படியே ராஜாவுக்கும் ஒரு நல்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை செலக்ட் பண்ணுங்க." இது கேட்டதோட மயில் வாகனமும், "சொல்லிட்டீங்கல்ல அத்தை, நம்ம ராஜாவுக்கு தானே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் சூப்பரான பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து வைக்கிறாங்க. கார்த்தியை நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, "மேடம், இதெல்லாம் எதுக்கு மேடம்?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு ராஜா, இது என்னோட விருப்பம், உனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு. என்னோட இந்த விருப்பத்தை கூட நீ கேட்க மாட்டியா?" கார்த்தி சொல்றாரு, "சரிங்க மேடம், நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எடுத்துக்கிறாரு. ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம ரேவதி என்ன பண்றாங்கன்னா, அந்த மயில் வாகனம் புடவைய மாத்தி வச்சாருல்ல, அதை பார்த்துட்டாங்க. அதை பத்தி மயில் வாகனத்துக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. மயில் வாகனம் வந்துட்டு நேரா அவரோட ரூமுக்கு போனதோட நம்ம ரேவதி நேரா மயில் வாகனத்தை போய் பார்க்குறாங்க. மயில் வாகனம் கேட்குறாரு, "சொல்லு ரேவதி, என்ன வேணும்?" ரேவதி சொல்றாங்க, "எதுக்கு மாமா புடவைய மாத்தி வச்சிங்க?" இதை கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப ஷாக்கு. "என்ன ரேவதி சொல்ற? நான் என்ன புடவைய மாத்தி வச்சேன்?" ரேவதி சொல்றாங்க, "மாமா, நீங்க வந்து எதுக்கு உட்காந்தீங்க, கையில என்ன கொண்டு வந்தீங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன். நீங்க தான் அந்த புடவைய மாத்தி வச்சிருக்கீங்க. எதுக்கு மாத்தி வச்சீங்க? யாரு மாத்தி வைக்க சொன்னது?" அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "உன் பாட்டி தான் மாத்தி வைக்க சொன்னாங்க." இதை கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, "என்ன பாட்டியா?" அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, "ஆமா, இந்த புடவைய நீ கட்டினாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எடுத்து கொடுத்த புடவை தான். அவங்களுக்காக இதை கட்டிக்கேன்." இதை கேட்டதோட ரேவதியும், "சரி, நீங்க பாட்டி எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொன்னதோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டு, நான் இதை கட்டிக்காம எங்க போக போறேன், நான் இந்த புடவைய கட்டிக்கிறேன்" அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதோட மயில் வாகனமும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "பரவாயில்ல ரேவதி, அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சு வச்சுக்கிறீல்ல." ரேவதி சொல்றாங்க, "இந்த குடும்பம் சீக்கிரம் ஒண்ணு சேரணும், அதுதான் எனக்கு ஆசையா இருக்கு." அப்ப நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, "சரி, நீ போயிட்டு பாட்டிய பாரு." ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, இந்த மகேஷோட உண்மையான குணம் மட்டும் ரேவதிக்கு தெரிஞ்சிட்டுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்று போயிரும். அப்புறம் எப்படியும் கார்த்தியை வந்துட்டு ரேவதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பாங்க. ஆனா இந்த மகேஷோட உண்மைய இந்த கார்த்தி எப்பதான் ப்ரூவ் பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம மயில் வாகனம் ரொம்ப குழப்பத்தோட இருக்காரு. அப்புறமா ரேவதி அங்கேருந்து வராங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, "என்ன ரேவதி, உனக்கு புடவை எல்லாம் போதுமா?" ரேவதி சொல்றாங்க, "எனக்கு போதுமா, நான் 2 புடவை எடுத்துக்கிட்டேன்." அப்ப துர்கா, ரோகிணி எல்லாருமே சொல்றாங்க, "நாங்க எல்லாரும் 2 புடவை எடுத்துக்கிட்டோம். மாயா மட்டும் 4 புடவை எடுத்திருக்காங்க." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, "4 புடவையா? 4 புடவை எதுக்கு?" அப்ப ரேவதி கேக்குறாங்க, "அம்மா என்னம்மா கேக்குறீங்க? அவங்க ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க." அப்ப மாயா சொல்றாங்க, "ஆமா மேடம்,
இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ரேவதி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா 4 புடவை எடுத்துக்க சொன்னாங்க, அதான் எடுத்துக்கிட்டேன். அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இவ சரியான ஆளுதான். கிடைச்ச கேப்ல நல்லா தான் செந்து பாடுறா. 4 புடவை இவளுக்கெல்லாம் தேவையா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இவ ஆட்டம் இருக்க போகுது, கொஞ்ச நாள் தானே அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. நம்ம மாயா வந்துட்டு நேரா அப்படியே மகேஷுக்கும் பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, இன்னும் 5 நாளையில கல்யாணம். ஸோ எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா மாயா கிட்ட, இங்க பாருங்க, வீட்டில் இந்த பத்திரிக்கையெல்லாம் கொடுக்கறதையெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. மாயா சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாருப்பா, நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நீயும் ரேவதியும் போயிட்டு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு வந்துருங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்ப சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, ரொம்பலாம் நிறைய பேருக்கெல்லாம் கொடுக்க வேணாம், உனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு மட்டும் கொடுத்தா போதும். ரேவதி கேட்குறாங்க, அம்மா பத்திரிக்கை நிறைய அடிச்சாச்சு, எப்படிம்மா கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு கட் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி உன் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரேவதி வந்துட்டு நேராக கார்த்திக்கிட்ட, டிரைவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, கூட்டிகிட்டு போகிறீங்களா? கார்த்திக் கேட்குறாரு, எங்கே போகணும்? ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, யாரை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க? அதுக்கு அந்த ரேவதி சொல்கிறாங்க, சொல்கிறேன் நீங்கள் இங்கே இருங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் பாட்டியை பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்களா? ரேவதி கேட்குறாங்க, ஏன் என் பாட்டியை போய் பார்க்குறதுக்கு நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா? அம்மாட்ட சொல்லிடுவீங்களா? கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒருவேளை சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். நீங்கள் ஏன் வந்து அடிக்கடி பார்க்குறீங்க? ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாருங்க, நான் என் பாட்டியை நான் பார்க்க வந்திருக்கேன். என் பாட்டியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் யார்? நான் என் பாட்டியை பார்த்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிரும். ரேவதி சொல்கிறாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இங்கேருந்து போகிறாங்க கோயிலுக்குள்ளே. கார்த்திக் இதை பார்த்துட்டு, இந்த பாட்டி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க, தேவையில்லாமல் அடிக்கடி இந்த ரேவதியை ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுனால ரேவதி பாட்டியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில் சாமுண்டீஸ்வரி மேடம் ரேவதியை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் ரேவதி பாட்டியை பார்க்க வந்திருக்காங்களே அப்படின்னு கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு. கார்த்தியும் சரி நேராக வர்றாரு. ரேவதி நேராக அவங்க பாட்டியை போய் பார்க்குறாங்க. பாட்டி அப்படின்னு. பரமேஸ்வரி ரேவதியை பார்த்து, அம்மாடி நீ உடனே கூப்பிட்டதோட நான் ஓடோடி வந்துட்டேம்மா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி ஏன் பாட்டி இந்த கண்ணாமூச்சி ஆட்டமெல்லாம்? அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அப்புறம் எப்படிம்மா இந்த புடவையை உன்கிட்ட சேர்க்கறது? நான் கொடுத்தேன்னு சொன்னா சாமுண்டீஸ்வரி ஒத்துப்பாளா? அதனால தான் இந்த புடவைய நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அங்கே இருந்து செலக்ட் பண்ணதுனால இது அங்கே எடுத்த புடவை அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினச்சிப்பா. நீயே யோசனை பண்ணி பாரு, நான் எடுத்த புடவையா இருந்தா அவள் ஒத்துப்பாளா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. அதனால தான் நான் வந்துட்டு இப்படி அந்த புடவையை மறைச்சு கொடுக்குற மாதிரி ஆகிருச்சு. இதை கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி இன்னும் எத்தனை நாள் நம்ம குடும்பம் இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கும்னே தெரியல. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன். நீ அந்த மகேஷை கல்யாணம் பண்ணாம என் பேரன் கார்த்தியை கல்யாணம் பண்ணியன்னா நம்ம குடும்பமும் ஒன்று சேரும், பிரச்சனையும் இருக்காது. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி எப்படி பாட்டி, எனக்கும் மகேஷுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, பந்தக்கால்லாம் நட்டாச்சு, பத்திரிக்கையும் இந்த பத்திரிக்கையெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு வரேன். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேரனை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் எப்படி பாட்டி? இதெல்லாம் நடக்குமா? அதோட மகேஷுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அதோட பாட்டி, நான் மகேஷை ஒன்றும் வீட்டில் பார்த்து ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை நான் விரும்பினேன், அதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இதை கேட்டதோட பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா ரேவதி சொல்கிற? ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, நான் மகேஷை காதலிச்சேன், அதை பற்றி எங்கள் வீட்டு டிரைவர்கிட்ட சொன்னேன், அவரு தான் இந்த ஏற்பாடே பண்ணாரு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, என்ன அந்த டிரைவரா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம கார்த்தி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அதோ அந்த டிரைவர் வராரு, அவங்க தான். அப்போ கார்த்தி வந்துக்கிட்டு இருக்காரு. கார்த்தியை பார்த்ததோட பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, ஏப்பா கார்த்தி, உனக்கும் ரேவதிக்கும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா நீ தான் இந்த ரேவதியை மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியா அப்படின்ட்டு பரமேஸ்வரி பாட்டி கோவப்படுறாங்க. நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து வந்ததோட ரேவதியை பார்த்து, சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்ல,
ரேவதி நேரா பாட்டியை பார்த்து, பாத்தீங்களா பாட்டி, இவர் தான் எங்க அம்மா எனக்கு போட்டிருக்க பாடிகார்ட். நம்ம குடும்பத்தை பார்க்க கூடாதான், இதனால எங்க அம்மா இந்த பாடிகார்டை போட்டிருக்காங்க. பரமேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இந்த பாடிகார்டா, இந்த பாடிகார்டால அப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி பாட்டியை பார்க்க, பாட்டி நேரா அந்த டிரைவரை பார்த்து, என்ன முறைக்கிற, இங்க பாரு, நீ அந்த வீட்ல சாதாரண வேலைக்காரன் தான், உன்னால எதுவும் பண்ண முடியாது. நான் என் பேத்திய நான் பார்ப்பேன், அதை கேட்கறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சும்மா கார்த்திகிட்ட வம்பு வளர்க்குறாங்க. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாத்தீங்களா ரேவதியம்மா எப்படி பேசுறதுன்னு, வாங்க போகலாம், இவங்களைய நம்பி வந்தீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, பாட்டி ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க, அவங்க கண்டிப்பா இந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் கோவமா நடந்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரி நீங்க வாங்க போகலாம் பாட்டி, கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி அதோட இந்த புடவைய நான் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கட்டிக்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும், சரிம்மா நீ கட்டுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரேவதி நேரா பரமேஸ்வரி கிட்ட, சரி பாட்டி நான் போயிட்டு வரேன், அம்மா தேடுனாலும் தேடுவாங்க, போன வாட்டியே கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துரும் இரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா பாட்டி, கல்யாணம் முடிஞ்சதோட அப்பாவை அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இது கேட்டதோட பரமேஸ்வரியும், அப்படியாம்மா சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதி அங்கேருந்து போறாங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திகிட்ட, என்ன டிரைவர், நான் பாட்டியை சந்திச்சத அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவீங்களா, கார்த்தி கேட்குறாரு. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டேன், என்னையெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க தப்பாவும் கேவலமாவும் நினைக்க வேண்டாம். ரேவதி கேட்குறாங்க, இங்க பாருங்க, சொன்னாலும் சொல்லிக்கிடுங்க, அப்பதான் அம்மாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். அப்ப நான் பாட்டி சைடு உள்ள நியாயத்தை நான் அம்மாட்ட சொல்லுவேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க, அப்படியே உங்க அம்மாவையும் பார்க்கலாம், கூட்டிட்டு போங்களேன். அதுக்கு கார்த்தி சொல்றாரு, என்ன எங்க அம்மாவையா, அவங்க அந்த அளவுக்கு சீக்கிரம் வரமாட்டாங்க. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, இல்ல, வீட்டுக்கு போனதோட நான் அம்மாட்ட சொல்லி அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. இதை கேட்டதோட கார்த்திக்கு சரியான குழப்பம், என்னடா இது இவங்க எப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ரேவதி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி, ராஜா எல்லாரும் இருக்காங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க டிரைவர், உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பத்திரிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும், உங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மாவுக்கெல்லாம் அந்த அளவுக்கு போயிட்டு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க அம்மா வந்துட்டு நான் பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லவங்க, அவங்கள கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கண்டிப்பா வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க, நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லாதீங்க. அம்மா, இவரோட அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் 2 டைம் பார்த்திருக்கேன், எங்க துர்கா ரோகிணி எல்லாம் பார்த்திருக்காங்க. அப்ப துர்கா சொல்றாங்க, ஆமாம்மா, அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரர் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, நான் பார்க்கல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அம்மாவை எல்லாம் அந்த அளவுக்கு கட்டாயமா கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவனே இந்த வீட்டோட வேலைக்காரன், இவங்க அம்மாவை போயிட்டு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுட்டு வரணும் என்னென்ன அவசியமா, அதெல்லாம் தேவையே கிடையாது, வேலைக்காரியெல்லாம் கூப்பிட முடியாது. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது, ஏன்னா பேசுறது அவரோட தங்கச்சியே தானே. ராஜராஜா நேரா சந்திராவை பார்த்து, ஏ சந்திரா, கொஞ்சம் கூட மனுஷங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டியா, அவங்க வயசுல மூத்தவங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அவ இவன்னு பேசுற, கொஞ்சமாவது மரியாதையோட பேசு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா, அவரை சொல்றது உண்மைதான், என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. சந்திரா கேக்குறாங்க, அக்கா என்னக்கா, வீட்டுல உள்ள வேலைக்காரனுக்கெல்லாம் நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தான் டிரைவர் இந்த வீட்டோட வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனா அவன் 2-3 தடவை என் உயிரை காப்பாத்திருக்கான், இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நிறைய போராடிக்கிட்டு இருக்கான், ஆனா அவனை பத்தி நீ ஏன் இன்னும் தப்பா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியல. இங்க பாருங்க டிரைவர், உங்க அம்மாவை நாங்க எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அதோட அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்தா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அவங்க எங்க இருக்காங்க, பத்திரிக்கை கொடுக்கலாம். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க டிரைவர், சும்மா இந்த பொய் சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, நீங்க நேரா உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில போயிட்டு நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லப்பா கார்த்தி, எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு, இந்த அளவுக்கெல்லாம் நான் உன்னை பிரிஞ்சு இருந்ததே இல்லை தெரியுமா,
இந்த வீடே கலகலப்பே இல்லாம இருக்கு. எப்பப்பா சீக்கிரம் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போற? எனக்கும் அண்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த சாமுண்டீஸ்வரி கொஞ்சமாவது மனசு மாறினாலா இல்லையா? கார்த்தி சொல்றாரு, அம்மா அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அத்தை கொஞ்சம் கூட மனசு மாறுற மாதிரியே தெரியல. இன்னும் நம்ம மேல அவ்வளோ கோவத்தோட தான் இருக்காங்க. அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா அவ இப்படி இருக்கா? கொஞ்சம் கூட மாறவே மாட்டாள போல அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, அத்தை கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது போல. நானும் எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம், அத்தை கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்போது அப்படின்னு நினைச்சேன். ஆனா அத்தை மனசுல அந்த வெறுப்பு அப்படியே இருக்கு. அத்தை கண்டிப்பா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னப்பா இப்படி சொல்ற? நம்ம குடும்பம் எப்படியாவது ஒத்துமையாயிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கே. சரி, ரேவதிக்கு வேற கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே, அது என்னப்பா ஆச்சு? எப்பப்பா கல்யாணம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா ரேவதிக்கு கல்யாணம், அதனால உங்களை பார்த்து பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் பிடிவாதம் பண்றாங்க. முக்கியமா சாமுண்டீஸ்வரி அத்தை இருக்காங்கல்ல, உங்க கையில பத்திரிக்கையை கொண்டாந்து கொடுத்தே அவன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பண்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னப்பா சொல்ற? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அத்தை, ஆமா ஆமா, ரேவதி ரொம்ப பிடிவாதம் பண்றா, எப்படியாவது பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதை கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அபிராமி. எப்படிப்பா? நான் வந்தா கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி வருவாளே, அவ வந்தா என்னை கண்டுபிடிச்சிருவாளே. கார்த்தி சொல்றாரு, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் உங்களை, நேரடியா வந்து பார்க்காதீங்க, கண்டிப்பா நாளை பின்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னேன். கொஞ்சமாவது கேட்டிங்களா? இப்போ நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றேன், அபிராமி சொல்றாங்க, அதான்ப்பா எனக்கும் தெரியல எப்படி தப்பிக்க போறேன்னு. கார்த்தி வந்துட்டு சத்தம் கேட்கறது காதுல விழுவுது. சாமுண்டீஸ்வரி, ஏய் டிரைவர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. அப்ப கார்த்தி இங்கேருந்து வராரு. வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, எங்க உங்க அம்மா எங்க இருக்காங்களாம்? கார்த்தி சொல்றாரு, அம்மா பக்கத்துல உள்ள அம்மன் கோவிலுக்கு வந்தாங்களாம், அங்கேயே போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ரொம்ப அருமைப்பா, அப்படியே பக்கத்துல நிறைய பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படியே கொடுத்துட்டு உங்க அம்மாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி கேட்குறாரு, என்ன மேடம் நீங்களும் வரீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அப்புறம் நான் வராம? உங்க அம்மாவை பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பக்கா ஜென்டல்மேனை வளர்த்துருக்காங்களே, ரொம்ப திறமையானவனை வளர்த்துருக்காங்க. அவங்க யாருன்னு நான் பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்கே பாருப்பா டிரைவர், நான் உங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், இதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியோட கிளம்புறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி வரதை நினைச்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ராஜராஜா வந்துட்டு அவரோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ராஜராஜா அவரோட தங்கச்சியை பார்ப்பாரா? அபிராமி ராஜராஜாவை பார்த்துட்டு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இனிமேல் நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.